இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்பான அப்டேட்ஸ். மீண்டும் ஒருமுறை தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திய இந்தியா. இஸ்ரேலுடனான உறவை துண்டித்த கொலம்பியா. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்த ஆண்டனி பிளிங்கன். நெத்தன்யாகு ராஜினாமா செய்துவிட்டாரா? தீயாக பரவும் தகவல். இந்த பதிவில் விரிவா பார்க்கலாம். முதலில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தொடர்பாக இந்தியா மீண்டும் ஒருமுறை தனது நிலைப்பாட்டை உலக அரங்கில் சொல்லி இருக்கு. ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி ருச்சிரா காம்போஜ் ஐக்கிய நாடுகள் சபையில பேசும்போது, தற்போது நடைபெற்று வரும் சண்டைக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன், இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்ற 2 தனி நாடுகள் இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காங்க. தனி நாடு கிடைச்சதுன்னா பாலஸ்தீன மக்கள் அவர்களது பாதுகாப்பான எல்லைக்குள்ள சுதந்திரமாக வாழ முடியும். இஸ்ரேலுக்கும் பாதுகாப்பு முக்கியம். சர்வதேச சட்டங்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் எல்லா சூழ்நிலையிலும் அனைவராலும் மதிக்கப்பட வேண்டும். அக்டோபர் 7ஆம் தேதி நடைபெற்ற தாக்குதலை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது. ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் பிணைய கைதிகளை நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும். தற்போது போரால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்களுக்கு இந்தியா தேவையான மனிதநேய உதவிகளை செய்யும். நிலைமை இன்னும் மோசமாவதை தவிர்க்க தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும் உதவிகளை அதிகப்படுத்த வேண்டும். அனைவரும் ஒன்று சேர்ந்து அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு இந்தியாவுடைய நிலைப்பாடு பற்றி பேசியிருக்காங்க ருச்சிரா காம்போஜ். கடந்த அக்டோபர் மாதமே நமது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு மாறாது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே பாதுகாப்பு அமைதி ஏற்பட வேண்டும். 2 நாடுகளும் சுதந்திரமாக வாழ்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்தியாவின் கொள்கை நீண்ட காலமாக மாறாமல் நிலையாக உள்ளது. பாதுகாப்பான மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட எல்லைக்குள் பாலஸ்தீனம் என்ற தனி நாடு இயங்க வேண்டும். பாலஸ்தீனம் இஸ்ரேல் 2 நாடுகளும் வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் சுதந்திரமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே எங்களின் நோக்கம் அப்படின்னுட்டு அப்போதே இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருந்தாங்க. தற்போதும் இந்தியா அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கு. அடுத்ததா இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. மத்திய கிழக்குல தொடரக்கூடிய பதற்றம் பல மாதங்களா நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கு ஹமாஸ் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் பல மாதங்களா தொடருது. இத்தனை காலம் வடக்கு காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வந்த நிலையில தற்போது தெற்கு காசா பக்கம் தனது கவனத்தை திருப்பி உள்ளது. அது மக்கள் அதிகமாக வாழும் பகுதி அப்படிங்கிறதுனால உலக நாடுகள் நிலைமையை ரொம்ப கூர்மையா கவனிச்சுட்டு இருக்காங்க. காசா போருக்கு உலகெங்கிலும் கூட எதிர்ப்புகள் தற்போது அதிகரிக்க தொடங்கியிருக்கு. பல நாடுகளும் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. அமெரிக்காவிலும் கூட இஸ்ரேலுக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற தொடங்கியிருக்கு. அடுத்ததா காசா போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேல் நாட்டுடனான அனைத்து விதமான தூதரக உறவுகளையும் முறித்துக் கொள்வதா தென் அமெரிக்க நாடான கொலம்பியா அறிவிச்சிருக்காங்க. காசாவில் இஸ்ரேல் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை முறித்துக் கொள்வதா அறிவிச்சிருக்காரு. கொலம்பியா அதிபர் பெட்ரோ இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக பேசுவது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. அவர் ஏற்கனவே கடந்த காலங்களிலும் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளையும் அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் கடுமையா விமர்சிச்சிருந்தாரு. மேலும் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததா குற்றம் சாட்டி தென்னாப்பிரிக்கா வழக்கு தொடுத்துள்ள நிலையில அதில் இணைய வேண்டும் அப்படின்னுட்டு உலக நாடுகளுக்கும் கோரிக்கை விடுத்திருக்காரு. இது தொடர்பாகவும் கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே மக்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் விடுக்க விரும்புகிறேன். கொலம்பியா அரசு இஸ்ரேலுடனான அனைத்து ராஜதந்திர உறவுகளையும் முறித்துக் கொள்ளப் போகிறது. இனப்படுகொலை செய்யும் ஒரு அரசாங்கத்தையும் இனப்படுகொலையை ஆதரிக்கும் ஒரு பிரதமரையும் கொண்டிருப்பதற்காக இஸ்ரேல் மீது இந்த நடவடிக்கையை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காசாவில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து உலக நாடுகள் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்னு சாடியிருக்காரு. இதற்கிடையே கொலம்பியா அதிபர் பெட்ரோவுக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் தனது கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பெட்ரோ எப்போதுமே யூதர்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருக்காரு. எப்போதுமே வெறுப்பை தான் பரப்பிக்கிட்டு இருக்காரு. எப்போதும் அவருக்கு ஹமாஸ் குழுவை பாராட்டி சான்று கொடுக்கிறது தான் வேலை அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே பொலிவியா கடந்த அக்டோபர் இறுதியில இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் முறித்து கொண்டாங்க. பொலிவியா, சிலி, ஹோண்ட்ரஸ் உள்ளிட்ட பல நாடுகளும் தங்களது தூதர்களையும் திரும்ப அழைச்சிட்டாங்க. இந்த சூழலில் தான் தற்போது கொலம்பியாவும் தனது உறவுகளை முறித்துக் கொள்வதா அறிவிச்சிருக்கு. அடுத்ததா அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து பேசினார். 2 மணி நேரம் நடைபெற்ற சந்திப்புல பெஞ்சமின் நெத்தன்யாகு ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்படுவது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத பற்றி விளக்கம் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் ரஃபா மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் பற்றி ஆண்டனி பிளிங்கன் எடுத்து சொல்லியிருக்காரு. ரஃபா மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா விடவே விடாது. கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவே கூடாது. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்டிவான பிளான்
உங்ககிட்ட இருக்கா? அப்படி நாங்க எதையுமே பார்க்கல. ரஃபா மீது தாக்குதல் நடத்தி தான் நிதியை பெற வேண்டும் அப்படின்னு கிடையாது. அதை டீல் பண்றதுக்கு பல வழிகள் இருக்கு. ஹமாஸை ஒழிக்க ரஃபா மீது மேஜர் மிலிட்டரி ஆபரேஷனை நடத்தியே தீர வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அதற்கான தேவை இல்லை. இது தொடர்பாக இஸ்ரேல் உயர்மட்ட தலைவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறோம் அப்படின்னுட்டு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறமா ஆண்டனி பிளிங்கன் செய்தியாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. இதன் பிறகு இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளரும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. ரஃபா மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னா ஹமாஸுடைய 4 பட்டாலியன்களும் ஏன் அப்பாவி மக்களுக்குள் போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் அங்கு இருப்பது அனைவருக்குமே ஆபத்து. அதனால் அவர்களை நீக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம். இது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர். அடுத்ததா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ராஜினாமா பண்ணிட்டதாகவும் இஸ்ரேல்ல அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இஸ்ரேல் மக்கள்ல பாதி பேர் நெத்தன்யாகு உடனடியா பதவி விலக வேண்டும் அப்படின்னு தான் விரும்புறதா சொல்லியிருக்காங்களாம். தற்போது போர் நடந்து வரும் சூழலில் இஸ்ரேல் மக்களில் பாதி பேர் நெத்தன்யாகு உடனடியா பதவி விலக வேண்டும் அப்படின்னு விரும்புவதா சொல்லப்படுது. அதாவது இஸ்ரேலுடைய 12 டெலிவிஷன் அப்படிங்கிற சேனல் நடத்தின கருத்து கணிப்புல இந்த விவரங்கள் தெரிய வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்புல பங்கேற்றவர்களில் 58% நெத்தன்யாகு உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தகவல்கள் காரணமா தான் நெத்தன்யாகு ராஜினாமா பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. இப்போ உடல் உறுப்புகள்லேயே தோல் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படும் கோடை காலங்களில். ஏன்னா மற்ற உறுப்புகளெல்லாம் விட தோல் தான் வெளியில் இருக்குது. ஸோ இந்த கோடை காலத்தில் தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இரண்டாவது கோடை காலத்தில் அதிகமாக வியர்வை சுரக்கும். வியர்வை சுரக்கிறதுனால அந்த வியர்வை அதிகமாகிறதுனால வியர்வையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். மூன்றாவது, இந்த கோடை காலத்தில் வியர்வைனாலேயோ இந்த சூரிய ஒளி பாதிப்புனாலேயோ பூஞ்சை காளான் தொற்று, இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது நமக்கு நோய் கிருமி தொற்றுகள் நிறைய ஏற்படலாம். இந்த கோடை காலத்துக்குன்னே பிரத்யேகமான நோய் கிருமி தொற்றுகள் நிறைய இருக்குது. ஸோ இப்படி பிரிக்கலாம். மற்றபடி ஒருத்தருக்கு ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே கம்பைன்டு ஸ்கின் தான். சில இடங்கள் ட்ரையாக இருக்கும், சில இடங்கள் ஆயிலியாக இருக்கும். இப்போ ஏன் சில இடங்கள் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல எண்ணெய் சுரப்பிகள் நிறைய இருக்குது. தலையில், முகத்தில், இந்த மேல் பகுதி, அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க, நம்ம தொப்புளுக்கு மேலே நிறைய எண்ணெய் சுரப்பிகள் இருக்குது. அதே மாதிரி வியர்வை சுரப்பிகளும் அதிகமாக இருக்குது. இப்போ உள்ளங்கால்களில் வியர்வை சுரப்பிகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு இடமும் சில இடங்கள் ட்ரையாக இருக்கிறதும் சில இடங்கள் ஆயிலியாக இருக்கிறதும் எல்லாருக்கும் சமன்பாடான ஒரு நிலை தான். ஒருத்தருக்கு எனக்கு ட்ரை ஸ்கின், ஒருத்தருக்கு எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படிலாம் கிடையாது. இந்த ஸ்கின் ட்ரை ஆகிறதும் ஆயிலி ஆகிறதும் இது தட்பவெட்ப சூழலை பொறுத்தது தான். புறச்சூழல், நாம் இருக்கக்கூடிய நாட்டில், நம்ம இருக்கக்கூடிய பிரதேசத்தில், நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல தட்பவெட்பம் எப்படி இருக்கோ அப்படி தான் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது ஒரு கோஸ்டல் ஏரியா. சென்னை ஒரு கடலோர மாகாணம். இந்த கடலோர மாவட்டத்தில் நமக்கு எப்போவுமே காற்றில் ஈரப்பதமும் ஜாஸ்தி, வெப்பமும் ஜாஸ்தி. ஸோ இந்த வெப்பமும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வியர்வை சுரப்பு அதிகமாக இருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம உடம்பு, நம்ம ஸ்கின் ஈரமாகவும் எண்ணெய் சுரப்பு அதிகமாகவும் தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருக்குமே இங்கே சென்னையில் வாழ்கிறவங்களுக்கு கூடுமான வரைக்கும் ஆயிலி ஸ்கின்னாக தான் இருக்கும்.